பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 5வது வசனம். சாம் சாப்டர் 118 verse 5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமேன். என்னவா தாவீது சொல்றாரு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறச்சே கர்த்தர் தாவீதோட ஜபத்தை விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்றாராம், விசாலத்துல கொண்டு போய் வைத்தாராம். இன்னைக்கு நீங்க தங்கி இருக்கிற அந்த இடம் ஒரே நெருக்கமா இருக்கு, வீடு போறல, சின்ன வீடுன்னு சொல்றதாக இருக்கலாம், இல்ல ஒரு பிரச்சனை போராட்டம் மத்தியில நீங்க கடந்து கொண்டு போயிடுறதா இருக்கலாம், இல்ல உங்க சம்பளம் குறைவா இருக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல மனிதர்கள் உங்களை நெருக்குகிற காரியமா விடுதலை ஆக முடியாம, மூச்சு விடக்கூட முடியாம, பதில் சொல்ல முடியாம ஒரு வலி வேதனையில ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து ஒரு கன்ஜஸ்டடான இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு நெரிசலான ஒரு மார்க்கெட் பிளேஸ்லயே எங்கேயாவது கடைக்கெல்லாம் போனா அப்படி ஒரு கும்பல் இருக்குச்சு, அப்படி நெருக்கம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்க ஆத்மாவை நெருக்குகிற காரியமா இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையை நெருக்குகிற காரியமா இருக்கலாம், உங்க குடும்பத்தை நெருக்குகிற காரியம், உங்க தொழில், உங்க பொருளாதார நிலைமை, உங்க சரீரத்துல இருக்கிற வியாதி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட ஜபத்தை கேட்டு எப்படியா விசாலத்துல கொண்டு போய் வைப்பாராம். எப்ப வைப்பாரு, நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுச்சு, தேவனிட்டு அபயமிட்டு தேவன்கிட்ட உங்க பிரச்சனைகளை தெரியப்படுத்தி, இந்த மாதிரி நெருக்கத்துல இருக்கேன், எனக்கு இதுல இருந்து விடுதலையை தாங்கப்பா அப்படிங்கிறது. விடுதலையை தாங்கன்னா குடும்பத்துல இருந்து வெளியில கொண்டு போகிறது இல்ல நான் சொல்றது, குடும்பமாக நீங்க படுற கஷ்டம், இல்ல குடும்பத்தின் மத்தியில ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்குச்சே, அந்த பிரச்சனை போராட்டம் எதனால வருதோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் தீர்வு கொடுப்பார், அதுல உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அந்த நெருக்கத்திலேருந்து ஒரு விடுதலையாக்க ஒரு விசாலத்துல கொண்டு போய், அப்படின்னா விசாலனா இப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு விடுவோம் தெரியுமா, ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நிம்மதியான மூச்சு விட்டு அப்படி ஒரு சமாதானமான இடத்துல உங்களை வாழ வைப்பார். அந்த பிரச்சனை போராட்டம் நெருக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியா வைப்பார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை வேதத்துல சொல்லுகிறபடி ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறச்சே ஆண்டவரை ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு விசாலத்தை கொண்டு வந்து ஆண்டவரை விசாலத்துல கொண்டு வந்து விடுகிற தேவனாய் இருக்கிற ராஜா. ஆண்டவரை இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த நெருக்கத்துல, எந்தெந்த உபதிரவத்துல, எந்த பிரச்சனை போராட்டத்துல மாட்டிக்கொண்டு, எந்த கவலையில நெருக்கப்பட்டு, எந்த சத்துருக்களால் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களோட ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கும்படியாக அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்துல அபயம் கேட்டு உமகிட்ட அவங்களோட நெருக்கத்தை எல்லாம் தெரியப்படுத்தட்டும் தகப்பனே. அப்பொழுது அவர்கள் ஜபத்தை கேட்டு நீர் விசாலத்துல கொண்டு வந்து வைக்கிற தேவனா இருக்கிறீர். இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியா அவர்களை சாட்சியாக வைக்கும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாம தான் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். தேவன் நாம உங்க வாழ்க்கையில மகிமைப்படும்படியா நிச்சயமா உங்க ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை விசாலத்துல கொண்டு வந்து வைப்பார். நெருக்கத்துல இருக்கிறவங்கள ஆண்டவர் விசாலத்துல வைக்கதான் போறார். God bless you.